வீடியோ ஸ்பான்சர் யாருன்னா பைமோட்டோங்க. இவங்ககிட்ட அனைத்து விதமான க்ளாசரி ஐட்டமும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே ஆன்லைனில் கிடைக்குதுங்க. நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பிஐ கஸ்டமர் ரெக்வஸ்ட் ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் எதுக்குன்னா, சப்போஸ் நம்ம ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிச்சு, ஏடிஎம் கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஏடிஎம் கார்டில் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் போய் பிரான்ச் எஸ்பிஐ பேங்க்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபார்ம் மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி தர மாட்டாங்க. இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்படி ரிக்வஸ்ட்டை ஃபார்மை ஃபில் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து டேட்டு போட்டுடணும். ஃபஸ்ட்டு டேட்டு என்றைக்கும் அந்த டேட்டை போட்டுட்டு பிரான்ச்சோட நம்பர், என்ன பிரான்ச் நம்பர் இல்லை, என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை போட்டுடணும். அதுக்கப்புறம் அப்ளிகேட்டன், ஃபஸ்ட்டு அப்ளிகேட்னா உங்கள் நேம் போட்டுடணும். செகண்ட் அப்ளிகேட்னா நேம்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களே அவங்களுடைய நம்பர் போடணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களது, செகண்டு வந்து ஜாயிண்ட்லனா வந்து நீங்கள் கேப் விட்டுடலாம். அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு சர்வீஸ்னு இருக்கும். அதில் வந்து அது இங்கே பாருங்கள், ஏடிஎம் கார்டு இஷ்யூடு சேஞ்ச் வில் பி டிரெக்ட் ஆஸ் அப்ளிகேட்னா நீங்கள் நியூ கொடுக்க போகிறீங்கன்னா நியூ கொடுங்க. இல்லை ரீஸ்பெண்ட் பண்ண திருப்பியும் அந்த வேறு கார்டு தான் மாற்றணுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுங்க. அப்புறம் வந்து அட்ரஸ் டு பி டெலிவரி கேட்கணும். நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸாக இல்லை கரஸ்பாண்டிங் அட்ரஸ் தான் கேட்கணும். நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே வரும், கரஸ்பாண்ட்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிற அட்ரஸ் வரும். அடுத்தது நேம் ஆன் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டு நம்பரை வந்து அந்த இருக்கும்ல அந்த நம்பர் வந்து இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் அன்பிளாக்காக இருக்கணும். நீங்கள் பிளாக் பண்ண போகிறீங்கன்னா இல்லை அன்பிளாக் பண்ண போகிறீங்கன்னா டிக் பண்ணிடணும். பிளாக் பண்ணணுமா இல்லை அன்பிளாக் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணணும். அதேமாதிரி டெபிட் கார்டு நம்பரும் அங்கே தான். அப்புறம் கீழே இன்டர்நெட் பேங்கிங் சர்வீஸ் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் இன்டர்நெட் பேங்கிங் வசதி வேணும்னா வச்சுக்கலாம். சரி, இந்த பகுதி அவ்வளோதான். அடுத்து கீழே வந்தீங்கன்னா உங்களோட சைன், உங்களோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் சைன், அப்புறம் வந்து பேங்க்கில் வந்து இன்னொரு சைன் இருக்கும். இந்த போய் பாருங்கள், கீழே வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நம்பர், ஃபஸ்ட்டுனா உங்களோட சைன், செகண்டுனா அவங்களோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்களே அவங்களோட சைன். இந்த மூணாவது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அது அப்படியே விட்டுருங்க. மூணாவது வந்து பேங்க்லேருந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எப்படி வந்து எஸ்பிஐ கஸ்டமர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.